ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. குழந்தை திருமணத்தை தடுக்க அரசு என்ன முயற்சி எடுக்கிறீங்கன்ற மாதிரி நீங்க கேட்குறீங்க. குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு கடந்த 4 வருஷங்களாகவே நம்ம தொடர்ச்சியா விழிப்புணர்வு பண்றோம். பள்ளிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய விழிப்புணர்வு பண்ணோம். அதுபோல மகளிர் குழுக்கள், அந்த பெற்றோர்கள் எங்க நம்ம அதிகமா அந்த நிகழ்வு நடக்கிறதோ, திருவள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திருத்தணியை ஒட்டி அந்த ஒரு பிளாக்ல இருக்குது, அதுபோல தேனியில் இருக்குது, மதுரையில் இருக்குதுன்ற மாதிரி ஆங்காங்கே அந்த இடங்கள்லாம் விழிப்புணர்வு அதிகம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 18 வயசு முடியணும் அப்படின்னா தான் பிள்ளைங்களுடைய அந்த ஒரு குழந்தை பிறதுக்கு ஏற்ற ஒரு உடல் ஆரோக்கியம் பிள்ளைங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம புதுசாக சந்திச்சுக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ டீனேஜ் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அந்த டீனேஜில் இது 18 வயசுக்கு முன்னாலே கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தரும்போது நம்ம அவங்கள மறுபடியும் அந்த குடும்பத்தை போய் பார்க்குறோம், பிள்ளைங்களை பார்க்குறோம், கேஸ் போடுறோம், வழக்கு போடுறோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க. அதனால் அதையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸும் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுபோல் இன்னொரு கேஸ் என்னென்னா, இதில் அரேஞ்ச்டு மேரேஜ் மட்டும் இல்லாமல் அவங்களாவே தானாகவே முன் திருமணம் செய்கிற அந்த லவ் அஃபேர்னால கல்யாணம் பண்ணுறது இந்த குழந்தை திருமணத்தில் தான் சேர்க்கப்படுது. அந்த பிரிவின் கீழே அந்த சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கும். அதனால ரிப்போர்ட்டை அதிகமாக தான் தெரியுது. அதில் ரெண்டும் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் கம்மியாயிருச்சு, அநேகமாக நிறைய குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த காதல் திருமணங்களோட எண்ணிக்கை அந்த 18 வயசு முன்ன அநேகமாக சில இடங்களில் நடந்துறதுனால அந்த எண்ணிக்கையும் இதோடு சேர்த்து பார்க்கப்படுகிறது. ஆனால் விழிப்புணர்வுன்றது 4 வருஷங்களில் இந்த துறையின் சார்பில் நல்ல முறையில் பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட, தாய்மார்கிட்ட விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அது பொய்யான செய்தி. தினமும் ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, அங்கன்வாடியில் மூட போடுறாங்க. அது பொய்யான செய்தி. நம்ம மறுசீரமைப்புன்ற முறையில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். குறைவா 2 மையம் பக்கத்தில் இருக்கு, ரொம்ப 5 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குன்னா 2 சேர்க்கலாம் அப்படின்ற முடிவு. புதியதாக எங்க தேவைப்படுதோ அங்க இந்த சென்டர் எடுத்து அங்க மாத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கோம். அதை தான் அவங்க மூட போறாங்கன்றாங்க. மூடலை. புதியதா இப்போ நம்ம ஆட்சி வந்தப்பறம் இப்போ நம்ம 34 சென்டர் புதுசாக திறந்துருக்கோம். மலைப்பகுதிகளெல்லாம் புதுசாக திறந்துருக்கோம். அதனால நம்ம இனியும் எங்கே தேவையாக இருக்கோ அங்கே திறக்க தயாராக இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர்லாம் கேட்டிருக்காங்க. அதற்கேற்றாற் போல மறுசீரமைப்பு பணி பண்ணலான்றதான் திட்டமிட்டு இருக்கோம். அதை யாரோ மூட போறாங்கன்றாங்க. அது உண்மை அல்ல. அங்கன்வாடி மையங்கள் அதாவது என்ன சொல்ற, நவீனப்படுத்துதல், புதிய வசதிகள் உருவாக்குறது, நல்ல கலர் பெயிண்டிங்கு, அவங்களுக்குரிய விளையாட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதுக்குலாம் அதிகம் அரசு முயற்சி எடுத்து வருகிறது. கிட்டத்தட்ட 6500 சென்டர்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி புதிய கட்டடம் எல்லாம் பண்ணிட்டோம். அதுபோல் அந்தந்த இடங்களில் ஆட்சி தலைவர்கள் சிறப்பு முயற்சி எடுத்து அவங்க CSR ஃபண்டு மூலம்லாம் வாங்கி அங்கன்வாடி மையங்களை சீரமைத்து வருகிறாங்க, நவீனப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே அந்த நவீனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு வசதியான சூழல் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்துது. LED டிவி, RO, அந்த என்ன சொல்ற, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அவங்களுக்கு பிளே மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம்.